ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எந்த ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு சேனலில் வந்து ஃபஸ்ட் வீடியோ ஒரு ஹேர் கேர் ரொட்டீன், இப்போ வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். இதில் என்னென்னா, இதுவும் சேம் சிம்பிளான ஒரு திங் தான். சில பேருக்கு வந்து இந்த நெத்தியில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். எனக்கும் ஆக்சுவலாக இருந்துச்சு. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் எனக்கு எவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னு. எனக்கு அந்த குட்டி குட்டியாக வேர்க்கூறு மாதிரி நிறைய இங்கே குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நான் வந்து போக வச்சேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அடிக்கடி வந்து ஸ்வெட்டிங் ஆணுச்சு இல்லை வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸ்வெட்டிங்னாலேயும் மேக்ஸிமம் இந்த பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா இருக்குல்ல, ஸோ நான் ஆலோவேரா வந்து வீட்டில் இருக்கும்போது கண்டினியூவாக போட்டுட்ருந்தேன். எப்படின்னா டெய்லி ஈவினிங் வந்து போட்டுட்ருந்தேன். சில பேர் ட்ரை ஸ்கின்க்கு வந்து அது வந்து ஒத்துக்காது. ஸோ கண்டினியூவாக போட வேணாம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போடுங்க. எனக்கு வந்து நார்மல் ஸ்கின், நான் வந்து கண்டினியூவாக தான் போட்டுருந்தேன். எனக்கு அதனால் எந்த பிரச்சனையுமே வரல. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து இங்கே வந்தோன்னே என்னால் வந்து அது கண்டினியூ பண்ண முடியல. என்னால் ஆலோவேரா வந்து போட முடியல. ஆலோவேரா ஜெல் அது மாதிரி தான் கிடச்சிச்சு. ஸோ அது மாதிரி போடுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. சரி, வேறு என்ன பண்ணலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சும் போது தான் இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல, ஆவாரம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் ஓகே தான். எனக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் வந்து அந்த பவுடராக வாங்கிக்கிட்டேன். ஆவாரம் பூ பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை சித்த மருத்துவ கடையிலையோ வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அங்கே வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, ஆவாரம்பூ பொடி, அதுக்கப்புறம் வந்து அதோட கொஞ்சம் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் அது மாதிரி கலந்துக்கலாம். அது மாதிரி தான் வந்து நான் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். போட்டோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து ஆவாரம்பூ பொடியை போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அந்த இதில் கூட மெஷர்மெண்ட்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட்ஸில் யூஸ் பண்ண மாட்டேன், டக்கு என் இஷ்டத்துக்கு போட்டுருவேன். தென் இதோட இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் வந்து நல்ல பெனிஃபிட்ஸான உண்டு தான். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து க்ளோயிங் தரும். இது வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்புன்னு கூட சொல்லுவாங்க. அரிசி மாவு கொஞ்சம் கொரன்னு இருந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் ஆகும். நான் இப்போ வீட்டுக்கு போகும்போது வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க அரிசி மாவு. ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட கொஞ்சம் வாட்டர், அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட கலந்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கலந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவில் வந்து க்ளோயிங் ஸ்கின், உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோ ஆகும். அப்புறம் வந்து போர்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஆயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் வந்து அந்த போர்ஸ் வருதுல்ல நமக்கு பிம்பிள்ஸ்னால, அதை வந்து டைட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து இதெல்லாமே நான் கூகுளில் தான் படித்தேன். கூகுளில் பார்த்தப்ப இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸ் ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து, சாரி வார்த்தை வாயில் வரல, ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக, பார்த்திங்களா, கீழே போட்டால் கூட உழுவாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணும். ஒரு டிஸ்க்ளைமர் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் பயந்துடாதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நானே போட்டு நானே கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்பவே பயந்துட்டேன். இப்போ அரிசி மாவு கலந்துருக்கிறதுனால கூட கொஞ்சம் கலராக இருக்குது. பட் ஆவாரம்பூ மட்டும் போட்டப்போ வந்து ரொம்ப ரொம்ப டார்க் கலராக இருந்துச்சு. நானே கண்ணாடியில் பார்த்து பயந்துட்டேன். அந்தளவுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு. இப்போ உங்கள் நிலைமையை யோசித்து பார்த்தா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அதான்
பேலன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கழுத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆவரம்பூ கூட வந்து கொஞ்சம் க்ளோயிங் ஸ்கின்னு இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அந்த டார்க், அதாவது இந்த சன்லைட்டில் போகிறனால டார்க் ஸ்கின்னெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கூட கொஞ்சம் யூஸ் ஆகும். எல்லாமே கூகுளில் தான் படித்து பார்த்தேன். டிஷர்ட்டில் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிட்டு, ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். நல்லா இழுக்க ஆரம்பிச்சிட்டு, நார்மலாகவே அரிசி மாவு போட்டாலே கொஞ்சம் இழுக்கும் தான். ஸோ அதை நல்லா இழுக்க ஆரம்பிச்சிட்டு எப்படி வாஷ் பண்ணுறது வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எந்த ஃபேஸ் வாஷுமே வந்து வாஷ் பண்ண உடனே, அதாவது ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறோம் அப்படின்னா வாஷ் பண்ண உடனேலாம் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதை வந்து கண்டினியூவாக நம்ம பண்ண தான் வந்து அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது எனக்குமே வந்து உடலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம அதை கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வீக்லி ஒன்ஸு இல்லை ட்வைஸு அந்த மாதிரி வந்து போடுங்க. கண்டினியூவாலாம் பண்ண முடியாது. சில பேர் ஒர்க் போவீங்க, சில பேர் காலேஜ் போவீங்க. ஸோ கண்டினியூவாக போட முடியாது. நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நம்மளே நம்ம செல்ஃப் க்ளூமிங் பண்ணிக்கிட்டு அதுதான், வேறு யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு செல்ஃப் க்ளூமிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து என்ன நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் பிம்பிள்ஸ் போக வைக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து அதில் ஒரு எஃபர்ட்ஸ் போடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பாவம் இல்லையா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். பாய். அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.